வாயெல்லாம் வீங்கி கிடக்காமல இது எப்படி இப்போ வந்திருக்க? அவ வாய் வீங்கி போயிருக்கா, மூஞ்சியும் முகமே மாறி போச்சு. ம் அழுதழுதா அழுது இல்ல, பிராண்டி அந்த விட்டே அளவுக்கு மூஞ்சி மாறி போச்சு. பிராண்டிட்டியா? நான் என்ன பேசுன அப்படி அவ? எனக்கு பேசுறேன் எரிச்சலா வாய முறி வாய பொத்தி பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் ஊரா காய்ப்புச்சு. ஓவரா கத்துனால தொண்டைய பிடிச்சி நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிருச்சு. யாருக்கு? அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. ஹாய் गाइस, நம்ம அழைக்கும் முடிய மெசேஜ் வணக்கம். நீங்க எல்லாரும் இந்த ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க. எனக்கு என்ன புரியலன்னா, உங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தவங்க உங்களை நம்பி வராங்கன்னா நீங்க அவங்களை எப்படி பார்க்கணும்? அதுல இந்த அம்மா வந்து ஒரு 60 சவரன் நகையை வந்து அவருக்கு டௌரியா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டௌரி கொடுமை வந்து அவர் பிடிச்சி அடிச்சிருக்காரு அவங்கள டௌரி கேட்டு. இதுலயே அவங்க கல்யாணம் ஒரு 8 வருஷம் மேல ஆச்சாங்க. என்னத சொல்றது, அதுலயும் அவருக்கு அந்த தங்கச்சி அந்த நாத்தனார் இருக்காங்களே, அங்கெல்லாம் எந்த இனத்துல வராங்களே தெரியலங்க. ஏன்னா நமக்கே அந்த செய்தியை கேட்கும்போது எப்படி பதறது. அது அவங்க சிரிச்சு கேட்டுறாங்க. எவ்வளவு கல் நெஞ்சுக்காரங்களா இருந்தா, இப்ப கல்லு கூட பாத்தீங்கன்னா சில டைம் வந்து உடஞ்சி ஊட்டுறா பாருங்க. பட் இவங்க நெஞ்செல்லாம் இலகவே செய்யாது. கடைசியா இன்னும் கூடிய சீக்கிரம் நம்ம 2K ஜெனரேஷனுக்கு மேரேஜ் நடக்கும். அப்ப நம்ம இந்த டௌரி மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்காம நம்ம சொந்த கையால உழைச்சு முன்னேறுவோம். இதை நம்ம வந்து ஒரு உறுதிமொழியாவே எடுப்போம்.